மனித ஆயுளை மிக தெளிவாக துல்லியமாக வழிகாட்டுகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். எனவே அந்த மார்க்கத்தின் சொந்தக்காரர்கள் என்றால் நாங்கள் என்னுடைய வாழ்நாளில் ஒரு வருடத்தை கழித்து இன்னும் ஒரு புதிய வருடத்திலே நாங்கள் காலடி வைத்திருக்கிறோம் என்றால் நேரம் காலம் பற்றிய அந்த விழிப்புணர்வோடு நான் அல்லாஹ்வை சந்திக்கின்ற நாட்கள், நான் விடப்போகின்ற மூச்சுக்கள் குறைந்து கொண்டே செல்கின்றன. எனவே நான் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறேன் என்பதை பற்றி நாங்கள் கட்டாயமாக சிந்திக்கணும். இமாமுனா ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், ஒரு அழகான கருத்தை சொன்னார்கள். இப்னு ஆதம், ஆதமுடைய மக்களே, இன்னமா அந்த ஐயாமுன் முஜ்தமிஅத்துன், நீங்கள் யார் என்றால் மனிதரே, நீ யார் தெரியுமா? நீ சில நாட்களின் தொகுதியாவாய். குல்லமா ரஹப யௌமுன் ரஹப பஅதுக், உன்னுடைய ஒரு நாள் கழிந்து விடும்போது உனது ஆயுளின் ஒரு தொகுதி உன்னை விட்டு முடிந்து விடுகிறது. எனவே இப்னு ஆதம், ஆதமுடைய மக்களே, நீங்கள் யார் என்றால் இன்னமா அந்த ஐயாமுன் முஜ்தமிஅத்துன், நீங்கள் நாட்களின் தொகுதியாவீர்கள் என்று ஒரு அழகான மிக தெளிவான ஒரு கருத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே சகோதரனே, மனிதர்கள் என்பது அல்லது வாழ்க்கை என்பதை அதற்கான விளக்கமாக நாங்கள் சொல்லலாம். வாழ்க்கை என்பது வருடங்கள், மாதங்கள், வாரங்கள், நாட்கள், மணித்தியாலங்கள், நிமிடங்கள், செகண்ட்கள், அதனுடைய மொத்த வடிவம் தான் வாழ்க்கை. எனவே இந்த வாழ்க்கையை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும். அப்படி லொஸ் பண்ணிட்டு பிறகு நாங்கள் கவலைப்படையாது. ஒரு நாளை கழிச்சா திரும்ப கிடைக்காது. இன்றைய நாள், இன்றைய ஜும்மா, இந்த ஜும்மாவுக்கு ஒரு மனிதர் இங்கே இருக்கிற ஒரு சகோதரர் 12 மணிக்கு வந்து கேளும், ஒரு சகோதரர் 11 வந்து இருக்கலாம், இன்னும் சில சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சில சகோதரர்கள் ஓடி ஓடி வந்து சேருவார்கள். ஆனால் இந்த நாளின் சிறப்பை மீண்டும் பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த ஜும்மாவுடைய சிறப்பை அப்படி ஓடோடி வந்து சேர்ந்தவர்களுக்கு இனி வாழ்க்கையிலே கிடைக்காது. அந்த அளவுக்கு வாழ்நாட்கள், நாட்கள், நிமிடங்கள், மணித்தியாலங்கள் என்பது மிகவும் பெருமதி வாய்ந்தது என்பதைத்தான் நாங்கள் மார்க்கத்தின் வழிகாட்டலை பார்க்கின்றோம். ஏதான் இஸ்லாம் அறிஞர் சொல்லி காட்டுகிறார்கள், நேரத்தை டைமை வேஸ்ட் பண்ணுவது என்பது கில்லிங் டைம், கத்ருல் வக்த், நேரத்தை கொலை செய்வதற்கு சமமானது. நேரத்தை கொலை செய்வது என்பது இஸ்லாம் அறிஞர் சொல்கிறார்கள், அது ஸ்லோ மர்டர், ஒரு சைலண்ட் மர்டர், ஒரு மெதுவான கொலை என்று சொல்கிறார்கள். ஒரு நேரத்தை கொலை செய்வது அவர் மெதுவாக தன்னைத்தானே கொலை செய்வதற்கு சமம் என்று சொல்கின்றார். இன்னும் ஒரு இஸ்லாமியர் சொல்லி காட்டுகின்றார், அது ஸ்லோ டெத், ஒரு மெதுவான மரணம். நேரத்தை கொலை செய்கிறது, நேரத்தை வீணடிப்பது, காலத்தை நேரத்தை வீணடிப்பது என்பது ஒரு நாங்கள் எங்களை நாங்களே கொலை செய்வதற்கான சமம் என்ற ஒரு கருத்தை இந்த நேரம் காலம் அந்த அளவுக்கு முக்கியமானது என்று சொல்லி காட்டுகிறார்கள். மொத்தமாக இஸ்லாமியர்கள் சொல்லுகிற ஒரு கருத்துதான் இந்த உலகத்தில் நடக்கின்ற நிறைய கிரைம்ஸ், குற்றவியல்கள் இருக்கின்றன. ஆனால் உலகத்தில் நடக்கின்ற ஆக பெரிய குற்றம் என்ன தெரியுமா? அது கத்ருல் வக்த், நேரத்தை கொலை செய்வதுதான் உலகத்தில் இருக்கின்ற பெரிய குற்றம் என்ற கருத்தை மிக துல்லியமாக அழகாக இஸ்லாமியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரர்களே, அந்த அளவுக்கு முக்கியமானது. நான் சில நேரம் சிலாக்களோட சும்மா பேசுற நேரம் என்ன பேசிக்கொண்டீங்கன்னு கேட்டா சும்மா தெரியாத பேசிக்கொண்டீங்கன்னு சொல்லுவாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டா சும்மா போறீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன நடப்புன்னு கேட்டா சும்மா தெரியாதா. எனவே அல்லாமா ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லி காட்டுகிறார், இந்த சும்மா 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 என்ற சொல்லிலே உலகத்தில் எத்தனையோ மனிதத்தியாலங்கள் கொலை செய்யப்படுகின்றன சும்மா என்ற சொல்லுக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு முக்கியமானது. எனவேதான் இந்த முக்கியத்துவத்தை விளங்கித்தான் அல்லாஹ் தஆலா வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமிட்டு பேசுகிறார். இஸ்லாத்தினுடைய அழகு என்னவென்றால், காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் பொதுவாக மாத்திரம் பேசவில்லை. காலத்தோடு தொடர்பான ஒவ்வொரு பொழுதுகளின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு இருக்கின்றான். அது எனக்கும் உங்களுக்குமான ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு. பொதுவாக காலத்தின் மீது மாத்திரம் அல்லாஹ் சத்தியமிட்டு பேசாமல் காலத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பொழுதின் மீது சத்தியமிட்டு காட்டி, மனிதர்களை விழித்துக் கொள்ளுங்கள், மனிதர்களே சிந்தியுங்கள், நீங்கள் நாட்களை வீணடிக்க வேண்டாம் என்று காலத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பொழுதின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். வல் ஃபஜ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, வத்துஹா, நடுப்பகலின் மீது சத்தியமாக, வன்னஹார், பகலின் மீது சத்தியமாக, வல்லைல், இரவின் மீது சத்தியமாக, வல் அஸ்ர், அஸ்ருக்கு ஒரு கருத்து இருக்கிறது, ஈவினிங், மாலை பொழுதின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பொழுதின் மீதும் அல்லாஹ் தஆலா
சத்தியம் மட்டும் சொல்றான், நீங்க உங்களை திரும்பி பார்த்துக் கொள்ளுங்க. சும்மா நீங்க காலங்களை கழித்து விட வேண்டாம். நேரம் காலம் ஆயுள் என்பது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற பெரிய நியாமத், பெரிய அருள். அந்த நியாமத்தை நீங்கள் நிக்மத்தாக சாபக்கேடாக மாற்றி விட வேண்டாம். முஹாசபா செஞ்சு கொள்ளுங்க. அது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை வேஸ்ட் பண்ணி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, நீ கொஞ்சம் திரும்பி பாருங்க. இஸ்லாத்துல இருக்கிற எல்லா இபாதத்துகளும் நேரம் காலத்தோடு தொடர்பானது. எல்லாமே அப்படித்தான். அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நேரம் காலம் தொடர்பாக எங்களுக்கு அடிக்கடி விழிப்புணர்வு சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அப்படி சொல்கின்ற மார்க்கத்தில் வெள்ளக்காரனை போல நாங்க சொல்லலுமா? வெள்ளக்காரனை போலன்னு சொல்லி அது பெருமைப்படையணுமா? இல்ல. எங்களை பார்த்து அவங்க படிச்சோணும். இந்த மார்க்கம் அந்த அளவுக்கு சம்பந்தமாக விழிப்புணர்வுகளை தருகின்றது. இபாதத்துடைய எல்லா கடமைகளும் நேரம் காலம் தொடர்பான அந்த விழிப்புணர்வை தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பா நீங்க தொழுகை எடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஸலாத்த கானத் அலல் முஃமினீன மௌகூதா. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டது. நினைச்ச நேரம் தொலைலாது. கலா தொலைமா ஏலான்று ஒரு உண்மையான முஸ்லிம் ஃபிக்ஹ் கேள்வி கேட்கவே இயலாது. அந்த கேள்வி எல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா மாறுது. கலான் ஒன்று இல்லை இஸ்லாத்துல. ஏன்னா அது ஈக்கிரண்டால் மிஸ் பண்ண கூடாது என்பதற்காகத்தான். எனவே அது ஒரு ஃபிக்ஹ் சட்ட பிரச்சனையாக மாத்தி எங்கட சமூகத்துல ஒரு சர்ச்சையாவும் இருக்குது. ரெண்டா ஜமாத் நடத்தையிலுமே எழுதா, கலா தொலையுமா எழுதா, இதெல்லாம் தேவையில்லாத கேள்விகள். ஒரு முஸ்லிம் நேரம் காலம் பற்றிய சரியான விழிப்புணர்வு இருந்தால் அவர் கலா தொலையுமா எழுதான கேள்வி கேட்க மாட்டார். ஃபிக்ஹில் ஒரு ஷரத் இருக்கிறது என்றால் ஷரத் மின் ஷுரூத்திஸ் ஸலாத், தொழுகையுடைய நேரத்தை அறிந்து கொள்வது, துஹூருல் வக்த், தொழுகை எந்த நேரத்துக்குரிய என்பதை அறிவது தொழுகையுடைய ஷரத்துகள் ஒன்று. மஹ்ரூப் அதாவது நீங்க பார்க்கலாம் எல்லா வக்துக்கும் அந்த தொழுகையுடைய பேரோடு சேர்த்து நேரம் வரும். அதாவது ஃபஜ்ருடைய வக்த், லுஹ்ருடைய வக்த், ஜும்ஆவுடைய வக்த், அஸ்ருடைய வக்த், இஷாவுடைய நேரம் என்று இந்த நேரம் தொடர்பாக ஏனைய இபாதத்துக்களை விட தொழுகையிலே அல்லாஹ் தஆலா அழுத்தி பேசுகிறார். ஒரு முஸ்லிம் சரியாக நேரத்துக்கு தொழுகிறாரா என்றால் அவரோட வாழ்க்கையில ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், நேரத்துக்கு எல்லாம் செய்வார். அது இல்லாட்டி எல்லா டிஸார்டர் இருக்கும், எல்லா ஒழுங்கீனங்களும் வரும். இதை எங்க முஸ்லிம் சமூகம் நிறைய பார்க்கிறோம். அவர்களே, நாங்க மேற்கத்தியர்கள் இதை படிக்க தேவையில்லை. இது இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அழகான பாடம். அப்படி நேரம் காலம் அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த ஆயுள் தொடர்பாக நாங்க எப்பயும் கவனமாக இருக்கணும். ஏதான் இஸ்லாமில சொல்றாங்க, ஒரு மனிதன் நேரத்தை காலத்தை வேஸ்ட் பண்ணுவது கத்ருல் வக்த், நேரத்தை கொலை செய்வது சமம். அது உலகத்தில் இருக்கின்ற மிக பெரிய ஒரு கிரைம், ஒரு பெரிய குற்றம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இமாமுனா ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு கருத்தை பாருங்கள். இந்த கடந்தால் அது கிடைக்காது, நேரம் எங்களை கடந்தால் அது கிடைக்காது என்ற ஒரு கருத்தை அல்லாஹ் சொல்லிட்டார். எப்படி சொன்னார்? இப்னு ஆதம், மனிதா ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு நாளும் மாமின் யௌமின் யன்ஷக்கு ஃபஜ்ருஹு இல்லா யுனாதி. ஒவ்வொரு நாளும் மனிதர்களை பார்த்து இந்த நாட்கள் பேசுமாம், அன ஹல்குன் ஜதீத், நான் ஒரு புதிய படைப்பு. ஒரு நாள் காலை பொழுதையும் நாட்கள் ஆரம்பிக்கின்ற போது எங்களை பார்த்து பேசுமாம், அன ஹல்குன் ஜதீத், நான் ஒரு புதிய படைப்பு. அப்படின்னா ஒரு புதிய ஸ்டார்டிங், புதிய நாள் உங்களை ஆரம்பித்திருக்கிறது. வால அமலிக ஷஹீத், நீ செய்கின்ற எல்லா அமலுக்கும் நான் ஷஹீத், சாட்சியாக இருக்கிறேன். அது ஹைராக இருக்கலாம், ஷர்ராக இருக்கலாம். எங்களுக்கு தான் மிஸ் ஆகுன்னு சொல்வோம், மிஸ் ஆகி வந்தோம்னு சொல்வோம், பை மிஸ்டேக்னு சொல்வோம். காலம் விடாது, ஒன்றை காலம் விடாது, எல்லாம் சரியாக கால்குலேட் பண்ணப்படும். அது காலம் சொல்கின்றது, வால அமலிக ஷஹீத், நீ செய்கின்ற ஒவ்வொன்றுக்கு நான் ஷஹீதாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னை நீ சரியாக பயன்படுத்திக் கொள், என்னுடைய ஒவ்வொரு நாட்களையுமே சரியாக பயன்படுத்திக் கொள், சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கொள், என்னை யூஸ் பண்ணிக்கொள் என்று காலம் சொல்லிவிட்டு இறுதியாக இமாமுனா ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், காலம் எம்மை பார்த்து பேசுமாம், வைன்னி இதா மதைத லா அஊது யௌமல் கியாமா, நான் உங்களை கடந்து விட்டால், உங்களை தாண்டி விட்டால் நான் மீண்டும் திரும்பி வர மாட்டேன், மறுமையில சந்திப்பேன். கடைசியா சொல்ற வசனம் அதுதான். உங்களை தாண்டிட்டால் நான் திரும்பி வர மாட்டேன், திரும்ப சந்திக்கிறேன் எங்க தெரியுமா? அங்கத்தான் மறுமையில சந்திப்பேன். எனவே மனிதா, நீ பயன்படுத்திக் கொள், உனக்குரிய நேரம் காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். அல்லாஹ் உனக்கு தந்திருக்கின்ற ஆயுளை நீ சரியாக பயன்படுத்திக் கொள். போஸ்ட்போனிங் மென்டாலிட்டி, ஜுந்து மின்
ஜுனூதி இப்லீஸ் சொல்வார்கள் பிற்போடுதல். நாளை செய்வோம், நாளை மறுநாள் செய்வோம், அடுத்த நாள் செய்வோம், அடுத்த வாரத்துக்கு செய்வோம், ஜும்மாவிலிருந்து ஆரம்பிப்போம், ஹஜ்ஜுக்கு போய்த்து வந்து நான் ஆரம்பிக்கின்றேன், ரமலானிலிருந்து செய்வோம், உம்ராவுக்கு போய்த்து வந்து பார்ப்போம், நீங்க முந்துக நான் வாரேன் என்று சொல்வது ஜுந்தும் மின் ஜுனூதி இப்லீஸ். இப்லீஸினுடைய வியூகம், அவனுடைய சூழ்ச்சி. ஷைத்தான் ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? எதை வானம் என்று சொல்ல மாட்டான், சொல்ல வானம் அப்படி சொல்ல மாட்டான். இப்ப வானம், நீங்க முந்துக்கு நான் வாரேன். யோசிச்சு பாருங்க, ஷைத்தான் உங்களுக்கு ஒரு நாளாவது இதை செய்ய வானம் என்று சொல்ல மாட்டான். எப்பயும் ஷைத்தான் என்ன சொல்லுவானா? குறவு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், ரமலானிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படி நிறைய பேர் பிடிக்கிறது, தொலைவை பிடிக்கிறது, பாப்பம் என்று சொல்றது. இது ஒரு ஷைத்தானிய சகோதரர்களே. அல்லாஹ் தந்திருக்கின்ற ஆயுள் காலம் நேரம் என்பதை அப்படி பிடிக்க முடியாது. மீண்டும் நீங்கள் மறுமையில் தான் அதனை சந்திக்க முடியும். அப்படியான துரஸ்த நிலையில் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். காலத்தின் மீது நேரத்தின் மீது சத்தியமாக அதனை வீணாக்கியவர்கள் நஷ்டவாளிகள், வென்றவர்கள், சரியாக பயன்படுத்தியவர்கள் வெற்றியார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அப்படியான பாக்கியசாலிகளாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லனஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய. எனவேதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு பிரபலியமான ஒரு கூற்று இருக்குது. இந்த காலம் நேரத்தை தொடர்படுத்தி பேசினாங்க. ஹாசிபு அன்ஃபுஸக்கும், மனிதர்களே நீங்க உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். மறுமையில் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தை அல்லாஹ் வெச்சி உங்கள்கிட்ட கேட்கின்ற நிலைமை வருவதற்கு முன்னால் ஹாசிபு கபல அன் துஹாசபு, நீங்க உங்களை கேட்டுக் கொள்ளுங்க. ஹாசினு, நீங்கள் உங்களுடைய நன்மை தீமைகளை இங்கே இருக்கின்ற தராசில நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். கபல அன் துஹாசன், உங்கள் அமல்கள் நாளை வறுமை நாளிலே எல்லா மனிதர்களும் வார நேரம் அளந்து நிறுத்தி பார்த்து அங்கே நீங்கள் துரதிர்ஷ்டவாளிகளாக மாறுகின்ற நிலையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் செல்ஃப் இன்குயரி, உங்களை கேட்டுக்கொள்ளுங்க, முஹாசபா செய்யுங்க, வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். இன்று நான் சுபஹ் எழும்பிலிருந்து இதுவரைக்கும் என்ன செய்திருக்கின்றேன்? எனது நன்மையின் தராசி கூடிக்குதா, தீமையின் தராசி பாரமாயிக்குதா? கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு நாள் நான் இன்று அஸ்ஸலாத்து கைரு மினன் நௌம் என்ற சத்தம் வருகின்ற போது அந்த சத்தத்துக்கு நான் ஆஜராகினா அல்லது தூக்கம் தான் பெரிதானது, எனது உடம்பினுடைய இன்பங்கள் தான் பெரிதானது என்று அதனை கணக்கெடுக்காமல் நான் தூங்கினேனா? இப்படி எத்தனை இரவுகள், எத்தனை சுபகுகள், எத்தனை தொழுகைகளை நான் மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்க விசாரிச்சு கொண்டே இருங்கள் என்ற ஒரு அழகான கருத்தை வரலாற்றை சொல்லிவிட்டு சென்றார் சகோதரர்களே. நான் கேட்டுக்கொள்ளணும். முஹர்ரம் புதிய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். நியூ இயர், அந்த மாதம் எங்களுக்கு இந்த வருடம் எனக்கு எப்படியான வருடமாக மாறப்போகின்றது? நான் அதே மனிதனா, அதே ரூட்டின்ல இருக்கிற எழும்புறது, சாப்பிடுறது, தூங்குறது, ஜொப்புக்கு போறது, வாரது, திரும்பி எழும்புறது, சாப்பிடுறது, தொழிலுக்கு போறது, வாரதா? அல்லது வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகின்றதா? எனது வாழ்க்கை பற்றிய கேள்விகளை நான் கேட்டு என்னை மாற்றிக்கொள்கின்றன என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு இந்த முஹர்ரம் எங்களுக்கு புதிய ஒரு முஹர்ரமாக, புதிய ஒரு வருடமாக, புதிய வாழ்க்கையின் பக்கமாக, புதிய ஒரு சிந்தனையோடு, புதிய புத்துணர்வோடு நாங்கள் செல்வதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொண்டேன். 5 விஷயங்களை சொன்னாங்க. ஒரு விரிவான விளக்கத்துக்குரிய பகுதி இன்ஷா அல்லாஹ் வேறொரு டைம் அதை நான் விரிவாக விளக்கப்படுத்துறேன். 5 விஷயங்கள், 5 நிலைமைகள் வருவதற்கு முன்னால் அந்த 5 நிலைமைகளினுடைய உச்ச பயனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க சொன்னாங்க. எதுதனிம் ஹம்சன் கபல ஹம்ஸ், முதலாவது சொன்னார்கள் ஷபாபக கபல ஹரமிக். முதலாவது விஷயம் யூத்ஹுட், வாலிப பருவம். இந்த மஸ்ஜிதில் இருக்கிற நிறைய பேர் நான் நினைக்கிறேன் வாலிபர்களை தாண்டிய அந்த வயோதிப நிலை அல்லது நடுத்தர வயதுடையவர்கள் தான். வாலிபர்கள் சிறுவர்கள் கொஞ்சம் பேர் தனிக்கிறாங்க. கேட்டா சொல்லுவாங்க, வாலிபத்தை கடந்தவர்கள் சொல்வார்கள் லைத ஷபாபு யஊது, எனது இளமை மீண்டும் திரும்பி வராதா என்று சொல்கின்றவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஆனால் முதுமையோடும் இருக்கின்ற போது நான் இன்னும் இளமையோடு தான் இருக்கின்றேன் என்று சொல்வதில் தான் வயோதிபர்களுக்கு ஒரு பெருமை இருக்குது. அந்த அளவுக்கு யூத்ஹுட் என்பது, வாலிப பருவம் என்பது மிகவும் கிராக்கியான
பெருமதியான ஒரு பருவம். இனி அல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் ஷபாபக கப்ல ஹரமிக், புதுமைக்கு முன்னால் அல்லாஹ் தந்த இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம், முதலாவது விஷயம். இரண்டாவது சொன்னார்கள் வஸிஹதக கப்ல ஸகமிக், ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள் நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால். ஆரோக்கியம் இவ்வளவு பெருமதியான விஷயம். கூட்டுக்காகி, ரூமுக்காகி, பெட்டுக்காகி போய் அங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம் அங்க தஸ்பீகளும் தக்பீர்களும் தஹ்லீல்களும் வருவதை வரத்தான் வேண்டும், அப்படி செய்யத்தான் வேண்டும் என்பதால் இஸ்லாத்துடைய வழிகாட்டல். ஆனால் அப்படியான நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்ற போது அந்த ஆரோக்கியத்தை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். துள்ளும் இளமை, ஆரோக்கியம், ஜாம்பவான் போன்று நாங்கள் திரிகின்ற போது எதையும் மறந்து எதையும் சாதிக்கலாம், இரும்பையும் சாப்பிடுவேன் என்று பெருமை பேசிக்கொண்டு உலகத்திலே வாழக்கூடாது. அல்லாஹ் தந்த ஆரோக்கியத்தை நோய்க்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இரண்டாவது சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள் செல்வம், செல்வாக்கு, பட்டம், பதவி, அந்தஸ்து என்ற அல்லாஹ் உலகத்திலே தந்திருக்கிற நியாமத்துகள் இருக்கிற அந்த நியாமத்துக்களை அல்லாஹ் விரும்புவதை போன்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபக்ர், நீங்க ஏழ்மை, எளிமை அல்லது கஷ்டங்கள், அப்படியே நெருக்கடிகள் வருவதற்கு முன்னால் சொன்னார்கள். அல்லாஹ் தந்திருக்கிற செல்வம், செல்வாக்கு என்று உலகத்திலே நிறைய அல்லாஹ் தந்திருக்கிறான். நீங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருள்களை உங்களால் கால்குலேட் பண்ணி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நிரப்பமாக தந்திருக்கின்றான். அதனை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க? நீங்க கஷ்டங்கள், நெருக்கடிகள், நோய், வறுமை என்ற இடத்துக்கு போவதற்கு முன்னால் அதனை பயன்படுத்திக் கொண்டு நல்ல இடத்துல சொன்னார்கள். நாலாவது, ஐந்தாவது சொன்னார்கள் நீங்க பிஸியாக இருக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் உங்களுக்கு தர ஓய்வு நேரங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சரியாக. பிஸியா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் இல்ல, டைம் ஈக்கிற நேரம். அல்லாஹ் உங்களுக்கு தர ஓய்வு நேரங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பயன்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸ் இருக்குது, இரண்டு நியாமத்துக்களில் அதிகமான மனிதர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அதில் ஒன்று நியாமத் இந்த ஓய்வு நேரம், அடுத்தது ஆரோக்கியம். ரெண்டை மிஸ்யூஸ் பண்றாங்க சொன்னாங்க. இதெல்லாம் நேரம் காலத்தோடு தொடர்பானது. இறுதியாக அல்லாஹ் சொன்னார்கள் வஹயாத்தக கப்ல மௌத்திக், அல்லாஹ் அக்பர், மௌத்துக்கு முன்னால் உடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சக்கராத், சக்கராத் அடைகின்ற போது எல்லாருக்கும் எல்லாம் விளங்கும். காலோடு கால் பின்னிக் கொள்கின்ற போது கண்கள் மேலே போகும், பேச முடியாது, நிறைய சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்ப சொல்வார், அல்லாஹ் எனக்கு மீண்டும் வாழ்க்கை என்ற அந்த சந்தர்ப்பத்தை தான், நான் போய் நீ விரும்புகின்ற மாதிரி அந்த நாட்களை கழித்து விட்டு வருகிறேன் என்று கெஞ்சுகின்றவர்கள், கதறுகின்றவர்கள், அப்படி யோசிக்கின்றவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் வஹயாத்தக கப்ல மௌத்திக், மௌத் வரைக்கும் உடைய வாழ்க்கையை நீங்க அப்படி கொண்டு போக வேண்டாம். நீங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. அல்லது ஹலக்கல் மௌத வல் ஹயாத் லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சூரா முல்க்ல சொல்லி காட்டுறான், உங்களுக்கு வாழ்க்கையும் மௌத்தை தந்திருப்பது, இந்த வாழ்நாளுக்கும் மௌத்துக்கும் இடையில் நீங்க எப்படி இந்த வாழ்க்கையை சிறப்பாக, சரியாக, நேர்த்தியாக அல்லாஹ் விரும்புவதை போல நீங்கள் பயன்படுத்தின என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் தருகிறான். அதுதான் உலகத்தில் இருக்கிற பெரிய சோதனை என்று சொல்றாங்க. எனவே சொல்றேன், 5 நிலைமைகள் வாரத்துக்கு முன்னால 5 நிலைமைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார்கள். எனவே இந்த மாதம் புதிய புத்தாண்டிலே நாங்கள் கால் வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த ஆரம்பத்தை சிறப்பான ஒரு ஆரம்பமாக கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை நான் முஹாசபா செய்து கொண்டு ஒரு புதிய பாதையிலே, புதிய சிந்தனையோடு, புதிய முடிவுகளோடு நீ விரும்புகின்ற பாதைகளை பயணிப்பதற்கு எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக. அல்லாஹ் அல் வாஜிபாத் அக்ஸரு மினல் அவ்காத், நீ எனக்கு தந்திருக்கின்ற நேரம், காலம், ஆயுளை விட உலகத்திலே நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிரப்பமாக கிடக்கின்றன. இதை அவைகளை சரியாக செய்து உன்னுடைய திருப்திக்குரிய ஒரு அடியானாக நாளை வறுமை நாளிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அனைவருக்கும் தந்தருள் பாய்ப்பாயாக. இந்த நாள் நல்ல நாளாக எங்களுக்கு கபூல் செய்வாயாக. இந்த வருடம் சிறப்பான வருடமாக எங்களுக்கு கபூல் செய்வாயாக. எல்லாம் எங்களுக்கு சிறப்பாக கைரானதாக அமைந்து நீ விரும்புகின்ற ஒரு உயர்ந்த நல்ல ஈமான்தாரியாக எங்களை கபூல் செய்து உனது உயர்ந்த சொர்க்கத்தை எங்களுக்கு சன்மானமாக தருவாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.